2553 மருத்துவ பணியிடங்களுக்கு ஜனவரியில் தேர்வு. அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவிப்பு. இன்னும் ஒரு ரைடு நடந்தால் போதும், அதிமுகவை பாஜகவுடன் இணைத்தாலும் இணைத்து விடுவார் இபிஎஸ். உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். எங்களுக்கு இன்னொரு கூட்டணிக்கான தேவையே எழவில்லை. திருமாவளவன் பேட்டி. என்னிடம் உண்மையான பாசம் காட்டும் திருமாவளவன் என் உறுதியான செயல்பாடுகளை அறிவார். மு. ஸ்டாலின் நெகிழ்ச்சி. அதிமுகவை கூட்டணிக்கு பாஜக அழைக்கவில்லை. ஹெச். ராஜா பேச்சு. அரசியல் அராஜகம் ஒழிக, நீதி வெல்லட்டும். கைதான நடிகை கஸ்தூரி ஆவேசம். சிறைப்படுத்தும் அளவிற்கு என்ன குற்றம் செய்துவிட்டார்? கஸ்தூரி கைது குறித்து காட்டமாக பேசிய சீமான். நைஜீரியா சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டின் உயரிய விருதான தி கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த நைஜர் விருது வழங்கி கௌரவிப்பு. கர்நாடகாவில் சோகம். நீச்சல் குளத்தில் மூழ்கி 3 இளம் பெண்கள் உயிரிழப்பு. மணிப்பூர் வன்முறை. உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆலோசனை. 4 நாட்கள் அரசுமுறை பயணம். 27ஆம் தேதி தமிழகம் வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. உக்ரைன் மீது 120 ஏவுகணைகள், 90 ட்ரோன்களை ஏவி ரஷ்யா தாக்குதல். 2 பேர் பலி. இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு வீட்டின் மீது வெடிகுண்டு தாக்குதல். தீ பற்றி எரிந்ததால் பரபரப்பு. தமிழ்நாட்டில் 3% கூடுதலாக பெய்த வடகிழக்கு பருவமழை. வானிலை மையம் தகவல். நாகை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் கணிப்பு. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.